பெண்களின் உள்ளாடைகளை மட்டுமே குறிவச்சு திருடன கேரள வாலிபரை போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. அரை முழுக்க குவிந்து கிடந்த உள்ளாடைகளால் போலீசாரே அதிர்ந்து போன சம்பவம் இது. நகை திருடன், செல்போன் திருடன், பைக் திருடன், சைக்கிள் திருடன், ஏன் செருப்பு திருடனை கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உள்ளாடை திருடனை பார்த்துள்ளீர்களா? கருப்பு சிவப்பு கோடு போட்ட சட்டையில் போஸ் கொடுக்கும் இந்த தங்கத்தம்பிதான் அந்த உள்ளாடை திருடன். மாடியில் காய போடும் பெண்களின் உள்ளாடைகளை குறிவைத்து திருடி குதூகலித்திருக்கிறார். பெங்களூருவின் ஹெபகோடியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதி. சமீப காலமாக மொட்டை மாடியில் காய போடும் பெண்களின் உள்ளாடைகள் மட்டும் காணாமல் போயிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக புத்தம் புதிய உள்ளாடைகள் அதிகமாக மாயமாகி இருக்கின்றன. என்னதான் கொடிக்கம்பியில் கிளிப் மாட்டி பாதுகாப்பாக காய போட்டாலும் கூட உள்ளாடைகள் மாயமாவதை தடுக்க முடியவில்லை. இதனால் அந்த குடியிருப்பில் வசித்த பெண்கள் அனைவரும் அச்சத்தில் தவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து நடக்கும் மர்மம் குறித்து ஹெபகோடி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் குடியிருப்பு பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வாலிபர் ஒருவர் சுற்றித் திரிந்ததை கண்டறிந்துள்ளனர். அவர் எதையோ மறைத்துக் கொண்டு செல்வதும் வீடியோவில் பதிவாகி இருந்தது. உடனே அந்த நபரின் அடையாளங்களை வைத்து தேடுதல் வேட்டை நடத்தியதில் அதே பகுதியில் வசித்து வந்த அமுல் என்ற வாலிபரை தட்டி தூக்கி இருக்கிறார்கள். அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் காணாமல் போன உள்ளாடைகளின் கதை வெளிவந்தது. அமுல் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். 23 வயதாகிறது. பெங்களூருவில் தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவருக்கு பெண்களின் உள்ளாடைகளை திருடி அணியும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. பெண்களின் உள்ளாடையை அணியும் போது ஒரு விதமான போதை ஏற்படுவதை உணர்ந்திருக்கிறார். இதனால் அந்த போதைக்காக தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் வசிக்கும் பெண்கள் துணிகளை உலர்த்துவதற்காக மொட்டை மாடியில் காயப்போடும் உள்ளாடைகளை யாருக்கும் தெரியாமல் திருடி வந்துள்ளார். பகலில் திருடினால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து இரவு நேரங்களில் மட்டுமே உள்ளாடை திருடுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். அதிலும் புதிய உள்ளாடைகள் என்றால் அமுலுக்கு ஒரே குஷிதான். திருடுவது மட்டுமின்றி அந்த உள்ளாடைகளை அணிந்து ஆபாசமாக வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் ரீல்ஸாக பதிவு செய்திருக்கிறார். இதனையடுத்து போலீசார் அவரது வீட்டில் நடத்திய சோதனையில் மூட்டை மூட்டையாக உள்ளாடைகள் குவிந்து கிடந்துள்ளன. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் உள்ளாடை திருடன் அமுலை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கர்நாடகாவில் இப்படி நடப்பது இது முதல் முறையல்ல. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 25 வயது நிரம்பிய சாப்ட்வேர் என்ஜினியர் ஒருவர் மாணவிகளின் உள்ளாடைகளை திருடிய வழக்கில் தும்கூரு போலீசாரிடம் சிக்கினார். தற்போது அந்த உள்ளாடை திருடன் வரிசையில் அமுலும் இணைந்து விட்டார். காதலித்த பெண் வேறொருவர் நெருங்கி பழகியதாக கூறி கல்லூரி மாணவர் எடுத்த அதிர்ச்சி முடிவு கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவியை வகுப்பறைக்குள் சக மாணவர் கத்தியால் சரமாரியாக குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சேரன் மாநகர் பகுதியைச் சேர்ந்த மாணவி சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிடெக் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதே வகுப்பில் படித்து வரும் ஹர்ஷவர்தன் என்ற மாணவர் கடந்த 3 மாதங்களாக மாணவியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தன்னை தவிர்த்துவிட்டு வேறு ஒரு மாணவரோடு நெருங்கி பழகியதால் ஆத்திரமடைந்த ஹர்ஷவர்தன் வகுப்பறைக்குள் மாணவியுடன் தகராறு செய்துள்ளார். அப்போது திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவியை ஹர்ஷவர்தன் சரமாரியாக குத்தியதாக தெரிகிறது. இந்த சம்பவத்தை பார்த்து சக மாணவிகள் வகுப்பறையில் இருந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர்.
கழுத்து, கை, கால் என பல இடங்களில் கத்தியால் குத்தப்பட்ட மாணவி சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காதல் விவகாரத்தில் மாணவியை கத்தியால் குத்திய ஹர்ஷவர்தனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிவேகமாக வந்த காரால் முதியவர் ஒருவரின் உயிர் பரிதாபமாக பறிபோனது. தர்மபுரி அருகே அதிவேகமாக வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்ற முதியவர் மற்றும் அவ்வழியாக வந்த பைக் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார் மோதி தூக்கி வீசப்பட்ட கிருஷ்ணன் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பைக்கில் வந்த 2 மாணவர்கள் காயமடைந்தனர். கார் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் மனிதாபிமானம் குறைந்து போனதற்கு இந்த சம்பவமே உதாரணம். அப்படி என்ன நடந்தது இங்கே? சென்னையில் விபத்தில் சிக்கி சுய நினைவின்றி இருந்த பெண்ணிடம் 8 சவரன் தாலி சங்கிலியை திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவர் கடந்த ஆண்டு அக்டோபரில் OMR சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சோழிங்கநல்லூர் அருகே நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதையடுத்து அவரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சிகிச்சைக்கு பின் இயல்பு நிலைக்கு திரும்பிய மகாலட்சுமி தனது கழுத்தில் அணிந்திருந்த தாலி சங்கிலி காணாமல் போனது குறித்து செம்மஞ்சேரி குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். இதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் விபத்தின் போது முதலில் அவருக்கு உதவி செய்வது போல வந்த சென்னை சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஆஷா என்பவர் தாலி செயினில் இருந்த குண்டுமணிகளை சிறுக சிறுக 1 சவரன் அளவுக்கு விற்று அவர் போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தாலி சங்கிலியை பறிமுதல் செய்த போலீசார் ஆஷாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாய்கள் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் 10 வயது சிறுவனை நாய் கடித்து குதறியது. சென்னை தலைமைச் செயலக காலனி பகுதியில் உள்ள பூங்கா அருகில் விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுவனை வளர்ப்பு நாய் கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேனியல் என்பவர் தான் வளர்த்து வரும் நாயை நடைப்பயிற்சிக்கு அழைத்து வந்தபோது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த அர்ஜுன் என்ற சிறுவனை அது கடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் ஆட்டோவில் வந்த தனியார் பள்ளி மாணவனை இளைஞர் ஒருவர் அரிவாளை காண்பித்து மிரட்டி தாக்க முயன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மலைப்பகுதியில் பேருந்துகளை யானை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் கொள்ளேகால் நோக்கி சென்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை கேர்மாளம் வனப்பகுதியில் காட்டு யானை வழிமறித்ததால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். கெர்தேசால் மலை கிராமம் அருகே யானை திடீரென அரசு பேருந்தை துரத்தியதால் அச்சமடைந்த ஓட்டுநர் பேருந்தை சுமார் 1/2 கிலோமீட்டர் பின்னோக்கி இயக்கினார். பின்னர் யானை வனப்பகுதிக்குள் சென்றதும் 2 பேருந்துகளும் பாதுகாப்பாக பயணத்தை தொடர்ந்தன. ஓட்டுநர் இல்லாமல் வேன் சாலையில் சென்ற சம்பவத்தால் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சேலம் சாலையில் ஓட்டுநர் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் சுற்றுலா வேன் திடீரென தானாக நகர்ந்து விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த மாதம் 22ஆம் தேதி 4 சக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் கடை முன் நிறுத்தப்பட்டிருந்த அந்த வேன் திடீரென சாலையை கடந்தது. தொடர்ந்து எதிர் திசையில் இருந்த ரஃபிக் என்பவரின் மளிகை கடையில் மோதி நின்றது. முன்னதாக வேனை நிறுத்த அங்கிருந்தவர்கள் எடுத்த பல்வேறு முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி காண்போரை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. எத்தனை தடைகள் போட்டாலும் ஆபத்தான முறையில் பேருந்தில் பயணம் செய்யும் மாணவர்கள் திருந்துவதில்லை. இதற்கு இந்த காட்சிகள்தான் சாட்சி. விருதுநகரில் இருந்து அழகாபுரி சென்ற தனியார் பேருந்தின் பின்பக்க ஏணியிலும் படியிலும் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டு செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழித்தடத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் இதுபோன்ற ஆபத்தான வகையில் பயணத்தை மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கதண்டுகள் கடித்து 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த 4 பேரை மட்டுமே கதண்டுகள் விரட்ட காரணம் என்ன? சிறுவன் ஒருவன் பூட்டிய அறைக்குள் சிக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரத்தில் வீட்டின் கதவை உள்புறமாக பூட்டிக் கொண்டு திறக்க முடியாமல் தவித்த 2 வயது சிறுவனை கதவை உடைத்து தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தாம்பரம் பழந்தண்டலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவரது 2 வயது மகன் வீட்டில் உள்ள அறையின் கதவை விளையாட்டாக உள்புறம் பூட்டியுள்ளான். ஆனால் கதவை திறக்க தெரியாததால் அறையை விட்டு வெளியேற முடியாமல் சிறுவன் தவித்துள்ளார். பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கதவை உடைத்து சிறுவனை பத்திரமாக மீட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே நடைபயிற்சி சென்ற கல்லூரி மாணவரை கடத்திச் சென்று ஜிபே மூலம் பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் துரை அங்குள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த 14ஆம் தேதி ஓரத்தூர் சாலையில் வாக்கிங் சென்று கொண்டிருந்த மாணவர் துரையை காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. காருக்குள் வைத்து ஜிபே மூலம் தேர்வு கட்டணம் கட்ட வைத்திருந்த 7,900 ரூபாயை பறித்து கொண்ட கும்பல் மாணவரை இறக்கிவிட்டு தப்பிச் சென்றது. மாணவர் அளித்த புகாரின் பேரில் 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். பல்வேறு வழக்குகளில் சிறையில் இருந்தபோது 4 பேருக்கும் நட்பு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. சிறையிலிருந்து வெளியே வந்த 4 பேரும் வெளி மாவட்ட மற்றும் மாநிலங்களிலிருந்து வரும் மாணவர்களை குறிவைத்து பணம் பறிப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 4 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் 20 வயது வாலிபரை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. தாயின் கள்ளக்காதல் மோகம் மகளின் உயிரை குடித்த பயங்கரம் இது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் அருகே 4 வயது பெண் குழந்தையை தாயின் கள்ளக்காதலனே பாலியல் பலாத்காரம் செய்து கொன்று போட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயது இளம்பெண்.
இவரது முதல் கணவர் இறந்துவிட்ட நிலையில் அதே ஊரைச் சேர்ந்த 35 வயது நபரை இரண்டாவதாக திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு 4 வயது மகள் இருந்திருக்கிறார். இரண்டாவது கணவனுடனும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த இளம்பெண் தனது குழந்தையுடன் குலசேகரன்பட்டினம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் வசித்து வந்ததாக தெரிகிறது. அப்போது இளம்பெண்ணுக்கும் தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் முருகன் மகன் இசக்கிராஜ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 20 வயதான இசக்கிராஜுவுடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. கடந்த சில நாட்களாக இசக்கிராஜ் இளம்பெண்ணுடனேயே தங்கியதாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 20ஆம் தேதி காலை 9 மணி அளவில் குழந்தையை இசக்கிராஜிடம் கொடுத்துவிட்டு கடைக்கு சென்றுள்ளார் இளம்பெண். ஆனால் திரும்பி வந்தபோது குழந்தை பேச்சு மூச்சில்லாமல் இருந்துள்ளது. உடனே குழந்தையை உடன்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மருத்துவர்களிடம் குழந்தையை ஏதோ வண்டு கடித்து விட்டதாக கூறியிருக்கிறார் இசக்கிராஜ். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் 4 வயது குழந்தை இறந்து விட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். மேலும் குழந்தையின் உடலை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். ஆனால் குழந்தையின் உடலில் காயங்கள் இருந்ததால் இதுகுறித்து குலசேகரன்பட்டினம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சந்தேகமடைந்த போலீசார் இருவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். உடற்கூறாய்வில் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. குழந்தையின் இடுப்பு பகுதியில் பலமாக அழுத்தப்பட்டதற்கு காயங்கள் இருந்ததும் தெரியவந்தது. இதனால் இசக்கிராஜ் தான் 4 வயது குழந்தை என்றும் பாராமல் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்க வேண்டும் என உறுதி செய்தனர். இதுகுறித்து குழந்தையின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்த குலசேகரன்பட்டினம் போலீசார் இசக்கிராஜை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்காதல் மோகத்தில் அப்பாவி பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் பலரையும் கொதிப்படைய வைத்திருக்கிறது.